ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த மாதமும் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போதும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை என்ன செய்தாரா? நிறைவேற்றினாராம். கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே, வரும் நாட்களில் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நல்லா கவனித்து கொள்ளுங்க. நம்ம அநேக வார்த்தைகளை மனிதர்கள் பேசுவதும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நம்ம அப்போ கர்த்தர் சொன்னாருங்க, அப்போ அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினாருங்க, அப்போ நடந்ததுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ சொன்ன வார்த்தைங்க அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். அது அன்னைக்கு சொன்னதுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது இன்னைக்கு நிறைவேறும். அதான் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய அர்த்தம். அது அப்போ சொன்னது, ஆனால் இன்னைக்கு நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தாரோ நீங்க மறந்திருப்பீங்க. நிறைய வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சிருப்போம்? மறந்திருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்றாருன்னா அதை ஆண்டவர் நினைவில் வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி செய்துக்குள்ள போறேன். அந்த சொன்ன வார்த்தைகளுக்கு நேராகவே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பின்னாடி செய்தி போக போக உங்களுக்கு புரியும். நாம சில நேரங்களில் நம்முடைய ஆண்டவரை பற்றியும் அவருடைய நடத்துதலை பற்றியும் நமக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தரை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னதை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. நிச்சயம் அதை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இது எப்போது நிறைவேறும்? ஆண்டவர் சொன்னாரு, ஆனா அது எப்போ நிறைவேறும் சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அந்த வார்த்தைக்கெல்லாம் பதில் கிடைக்குமா? இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா? சொன்னதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது இப்போது நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அது இப்போ நடக்க போகிறது. இப்போ அந்த சம்பவங்கள் நடக்க போறது. நீங்க சாலமோன் பிறப்பதற்கு முன்பே இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொன்னார். சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னார். உன் குமாரனாகிய சாலமோன் என்ன செய்ய போறான்? இந்த ஆலயத்தை கட்ட போறான்னு சொன்னார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்ன கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தகப்பனுக்கு சொன்ன வார்த்தையை பாருங்க, எத்தனை காலங்களுக்கு பின்பும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஒருவேளை தாவீது கூட என்ன செஞ்சிருக்கலாம்? மறந்துருக்கலாம். சரி, அந்த சம்பவம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர்ல. சொன்னார்னா நிச்சயம் ஆண்டவர் செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் 21வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கான்? நிறைவேறினதான். இந்த வாக்குத்தத்த வசனத்துல பார்த்தோம், இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்தாரா? நிறைவேற்றினாரா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? அதை நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஏதோ இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நான் இந்த இடத்துல நின்று உங்களுக்கான பேசுனது, இது என்னுடைய சொந்த வார்த்தையை நான் பேசல, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்க பார்க்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில கர்த்தர் என்ற உள்ளத்துல சொன்ன அந்த வாக்குத்தத்தை இன்று வரைக்கும் நான் சொல்லி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று.
அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய சந்தோஷமான நேரமும் சரி, துக்கமான நேரமும், நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் சரி, நான் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவர் அன்னைக்கு சொன்னீங்களே அதை நிறைவேற்றுங்க, என் கூடவே இருங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கு சொன்னார், மோசேக்கு சொன்னார்னா இன்றைக்கு எனக்கும் அதே வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அது அவர் சொன்னது அவர் தானே, அதை நிறைவேற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லிய நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை, அது நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது, அது நிச்சயம் நிறைவேறுகிற காலங்கள் வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாய் இருக்கிறாராம். கரங்களை வைத்து சொல்லுங்களேன், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறார். சொல்லிட்டாரு, நிச்சயம் செய்வாரு. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைக்கு நம்ம சொல்லியிருப்போம், நான் இதை செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்காண்டி நம்ம அதை நிறைவேற்றுவதற்கு எப்படியாகிலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு குணம் தகப்பனுக்கு இருக்கும். சொல்லிட்டேன், என் பிள்ளைக்காக அதை சொல்லிட்டேன், அதை நான் செஞ்சு கொடுக்கணும். நமக்கு ஒருவேளை அது புரியாது. நம்முடைய தகப்பன் எதுக்கு அது இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க, இது செயல்படுகிறாங்க, எதற்காக இந்த காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு புரியாது. ஆனால் அவர் தகப்பனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னா, நான் என் பிள்ளைக்கு நான் சொன்னதை நான் செய்து கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ஒரு மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பலனற்ற நமக்குள்ள இந்த உணர்வு இருக்குன்னு சொன்னா, நம்முடைய பரம தகப்பன் எனக்கென்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் கவனத்தோடு காத்து கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறார். நிறைவேற்றுவதில் அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு கொடுப்பதில் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, தாவீதுக்கு சொன்ன வார்த்தை தன் மகனாகிய சாலமோனுக்கு அதை நிறைவேற்றுவதில் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியும் நினைக்கிறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 12, 13 ஆகிய வசனத்தில் நீங்க பார்க்க முடியும். 2 சாமுவேல் 7வது அதிகாரம், நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அதை சொன்னார்னா அதை நிறைவேற்றுவதற்காகவே கவனத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகள், உங்களுக்கு கிடைத்த வார்த்தைகளை நீங்க அதை தவறையில விட்டுறாதீங்க. அது ஒரு பொக்கிஷமான உங்களுடைய மனதில் வைத்து நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. அதை மறக்க கூடாது. அவர் மறக்க மாட்டார், நாம மறந்துடவும் கூடாது. சில நேரங்களில் நம்ம மாம்சத்தில் நம்ம மறந்துகிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் அதை நினைவுபடுத்துவாராம். சங்கீதம் 85வது சங்கீதம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 85:8, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கூறுவார், அவர்களோ மதிகேட்டிற்கு திரும்பாதிருப்பார்களாக. ஆண்டவர் விளம்புவதை சொல்லுவதை கேட்கிறவனுடைய வாழ்க்கையில மதிகேட்டிற்கு அவன் திரும்ப மாட்டான், அவன் மதி உள்ளவனாய் மாறுவான். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவான். இந்த பூமியில அவனுடைய வாழ்க்கை செழித்திருக்கும், ஆசீர்வாதமாய் மாறும். பாருங்க, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவதை நான் என்ன செய்வேன்? கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்கிறாராம்? சமாதானத்தை கூறுகிறாராம். கர்த்தர் சில நேரங்களில் கண்டித்தாலும் அது நமக்கு சமாதானம். இதை என்னைக்கு ஒரு மனுஷன் புரிந்து கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவனை ஆண்டவர் செம்மையாய் நடத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அப்ப சமாதானத்தை கூறும்போது அவர்கள் எதுக்காக சமாதானத்தை சொல்றாருன்னா, அவர்களோ மதிகேட்டிற்கு, அதை கேட்கிறவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களா? மதிகேட்டிற்கு திரும்ப மாட்டாங்க, அவங்க ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். அல்லேலூயா. மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கே போகக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனுஷன் கேட்டான்னா அவனுக்குள்ள என்ன வரணும்னா புதிய அனுபவங்கள் வரணும். கர்த்தருக்கு நேராக திருப்பப்படணும், ஆசீர்வாதத்திற்கு நேராக திருப்பப்படணும். அதுதான் கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 62வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 62:11.
தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையதே. ஆமென். கவனிங்க, இப்ப இன்னைக்கு இந்த பிரசங்கம் கேட்டீங்கல்ல, இப்ப இங்க உட்காந்து கேட்டீங்க. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க இதை பற்றின யோசனை நமக்குள்ள என்ன செய்யாது. வீட்டுக்கு போய் இந்த பைபிளை வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து பேக் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஒன்று வேலைக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், நம்ம வேலைகளை கவனிக்க போயிடுவோம். யாராவது திரும்ப இதை ஞாபகப்படுத்துகிற அனுபவங்கள் யாருக்குள்ள இருக்கு? கவனிங்க, சங்கீதக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. தேவையில்லாம இந்த நேரத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு சபையை உருவாக்கி இந்த இடத்துல நின்று இப்போ இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக சொல்றதில்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதை ஒரு முறை என்னவா 2 தரம் கேட்டிருக்கிறாராம். திரும்ப திரும்ப அதை என்ன செய்யறாரு? கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, மனுஷன் குறைவுள்ளவன். ஆனா இதை ஞாபகப்படுத்த தேவனுக்குள்ளே நாம் வளருகிற அனுபவம் நமக்குள்ளே உண்டாகும். தேவனை தேடுகிற அனுபவம் நமக்குள்ள வரும். ஏன்னா என் அப்பா சொல்லி இருக்கிறார்ல, அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். என் அப்பாவுடைய வார்த்தை இப்படி இருக்குது இல்ல, அவர் நிச்சயம் எனக்கு சுகத்தை தருவார், எனக்கான தேவைகளை சந்திப்பார் என்று ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதற்கு, இன்னும் ஆண்டவரை தேடுவதற்கு அது உதவியா இருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த நாள் முதற்கொண்டு புரிந்து கொள்ளுங்க. ஒரு மெசேஜை நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கிறோம். இன்னைக்கு இங்க உட்காந்து கேட்டாலும் சரி, ஒருவேளை நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம், அல்லது இப்போ ஒரு அரைகுறையா கேட்டுட்டோம், திரும்ப ஒரு டைம் யூடியூப்ல தான் நம்ம மெசேஜ் இருக்கு, திரும்ப ஒரு டைம் கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிறீங்க? தாவீது அவர் சொல்றார், நான் 2 முறை கேட்பேன், நான் திரும்ப திரும்ப என்ன செய்வேன்? ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. எதுக்கு? ஆண்டவரே பாருங்க திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துறவரா இருக்கிறார். ஆண்டவரே அப்படிப்பட்டவர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆதியாகமம் 12:1-2 நோக்கி உன் தேசத்தையும் புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, ஆசீர்வதிப்பேன், சபிப்பேன், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார். கவனிங்க, இப்ப வாக்குத்தத்தம் சொல்லியாச்சு இல்ல, 75 வயசுல இந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடைக்குது. சரி, அது நிறைவேறுகிற காலம் வரைக்கும் அப்படி விட்டுருக்கலாம்ல. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர்ல, திரும்ப வருவார். திரும்ப வந்துட்டு 86 வயசு நினைக்கிறேன், 86 வயசுல வந்து திரும்ப என்ன செய்யறாரு? பேசுவார், அதே வார்த்தையை சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 15:1 உண்டாகி சொல்லி அழைத்து அண்ணாந்து பார், சொல்லி ஆண்டவர் மீண்டும் ஞாபகப்படுத்துவார். ஆனா இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறிடுச்சா? இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு பாருங்க, திரும்பவும் அவனுக்கு என்ன செய்றாரு? அதே வார்த்தையை சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். அந்த 15வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து அதை ஞாபகப்படுத்துவார். அப்போ கர்த்தர் ஒரு முறை சொல்றாரு, திரும்ப அதை ஞாபகப்படுத்துறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த பழக்கம் இருக்கணும். ஒரு முறை சொன்னதை திரும்பவும், ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க தானே சொன்னீங்க. ஒரு தேவன் ஒரு முறை விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். திரும்ப திரும்ப வந்து ஆண்டவர் அந்த வார்த்தைகளை ஏன்னு கேட்டீங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்துல இருக்கு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இதை நீ அறிக்கை பண்ண 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 உன் வாழ்க்கையில அந்த பலன் கூடிக்கொண்டே வரும், உனக்கு நினைவாற்றல் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே அந்த வார்த்தை என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க. திரும்ப தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிட்ட பின்பு மீண்டும் அதை நினைவுபடுத்துவார். மீண்டும் அதை நினைவுபடுத்தி சொல்லுவார், நான் சொன்னதை இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அதை சொல்லுவார். அல்லேலூயா. அப்பா ஒரு முறை சொல்லிட்டார்னா பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை அப்படியே மறந்துடுறவர் அல்ல, அதை ஞாபகம் வச்சு அடிக்கொருக்கா வந்து நம்மோடு பேசிக்கிட்டே இருப்பார். சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். நான் சொன்னப்பா உனக்கு செய்வேன். ஆனா நமக்கு என்ன தெரியாது, நீங்க எப்ப சொன்னீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு தான் சொல்றேன், தேவன் சொன்னதை நினைவில் வைத்திருக்க வேண்டாம்.
அதை ஞாபகப்படுத்த வேண்டும், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. பாருங்க, சங்கீதம் 105வது சங்கீதத்துல, சங்கீதம் 105வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். சொப்பனத்தை காண்பித்ததோடு விட்டு விடுகிறவர் அல்ல. கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சில நேரங்களில் சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். நீங்க வீட்டில் போய் நீங்க மறந்திருப்பீங்க மாட்டி வச்ச வசனத்தை, அல்லது வாங்கி பைபிளுக்குள்ள வச்ச வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா கர்த்தர் அதை நினைவில் வச்சிருக்கார். என் பிள்ளைக்கு இதை கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு இதை நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை மனசுல வச்சிருக்கிறார். இப்ப யோசேப்புக்கு அந்த தரிசனத்தை கொடுத்துட்டார். இப்ப தரிசனம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குழிக்குள்ள இறங்கிருச்சு. தரிசனம் எங்க போச்சு? குழிக்குள்ள போயிருச்சு. யோசேப்பு நினைச்சிருப்பான், ஏன் தரிசனம் இதெல்லாம் ஏதோ ஆண்டவர் கொடுத்ததா, அல்லது எனக்காவது தோணுச்சா, என் குழிக்குள்ள படுத்துட்டு இருக்கேனே இதெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில அந்த குழி என்பதும் சரி, உயர்வு என்பது சரி, சிறை என்பதும் சரி, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தரிசனத்துக்கு நேராகவே நடத்தப்படுகிறது. இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு அறிவு வேணும். இப்ப நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, சகலமும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது? இதை சொல்லுவீங்களா? இது என்னைக்கு இது இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வருதோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஆண்டவருக்குள்ள சரியா இருக்கிறீங்கன்னு. உடனே ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே முறுமுறுக்கிறதும் நம்ம குறை சொல்றதுமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யோசேப்பு குழியில போடப்பட்டதற்கு காரணமும் உண்டு, காப்பாற்றினதற்கு ஒரு காரணம் உண்டு, இஸ்மவேல் இடத்துல விற்றதற்கு ஒரு காரணம் உண்டு, போர்த்திபார் வீட்டுக்கு போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் நடத்துகிற ப்ராசஸ். இது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறார். ஆமா, இது நம்முடைய பார்வையில் இது எப்படி இருக்கும்? இப்ப நம்ம வாழ்க்கை இப்படி நடக்கும்போது என்ன நினைப்பீங்க? நானும் இயேசுன்னு சொல்லி நான் நம்பி இங்க வந்து உட்கார்ந்தங்க, அலெலியாவா போடுறேங்க. அதான் இருந்தாலும் சும்மாவும் இருக்கிறது இல்லை, சொல்லுன்னு சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு மாற்றமும் வரல. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இன்னும் வியாதி வந்துகிட்டே தான் இருக்குதுங்க, இன்னும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க. இது எல்லாமே நன்மைக்குன்னு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் கர்த்தர் உன் கூட இருக்கிறத நீ உணரவே முடியும். அல்லேலூயா. நான் தான் என்னுடைய அனுபவத்தையே சொல்லுவேன். எனக்கு இது எதுக்குடா இவ்வளோ நஷ்டம், எதுக்குடா இவ்வளோ கஷ்டம்? நாம் கரெக்டாக தானே இருந்தோம், கரெக்டாக தானே ஜெபம் பண்ணுறோம், கரெக்டாக தானே இதெல்லாம் போயிட்டு இருக்கோம், எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் கர்த்தர் நடத்தின பாதைகளெல்லாம் நன்மைக்காகவே நடத்திட்டு இருந்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை யோசேப்பு அங்கேயே இருந்திருந்தான்னா இந்த வார்த்தை நிறைவேறாது. இப்ப அந்த நிறைவேற்றுவதற்குன்னு தன்னுடைய சகோதரர்களை பயன்படுத்தினார். நம்புறீங்களா? அவனுடைய பார்வையில் அது எப்படி இருந்திருக்கு? சகோதரர்களே இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு அவனுங்களுக்கு ஒருவேளை. அதனாலதான் கடைசியா சொன்னா, ஜீவ ரட்சண்யம் செய்யும்படி கர்த்தர் முன்னமே என்னை எகிப்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அவன் மறந்து தன்னுடைய சகோதரர்களை, அவர்கள் செய்த தவறுகளை மறந்து அவர்களை நேசிப்பதற்கு ஒரு காரணம் வந்தது என்னன்னா, இப்ப அவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அவன் ருசித்து கொண்டே வருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற அந்த அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் அது தவறானதல்ல. என்னை ஒரு ஆசீர்வாதத்திற்கு, அந்த தரிசனத்திற்கு நேராகவே என்னை நடத்தி கொண்டு போகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்களேன். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில என்ன செய்து அடைபட்டிருந்தது. என்ன ஒரு கஷ்டம் இருந்தது பாருங்களேன், அவ்வளவு ஒரு வேதனை இருந்துச்சு. அடுத்த வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை என்ன செய்தனா புடமிட்டதான். கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அந்த வசனம் உங்களை விடவே விடாது. உங்களை என்ன செய்யும்? புடமிடும், உருவாக்கும். அதான் புடமிடுகிறதுன்னு சொன்னா உருவாக்குதல். அப்போ அந்த வசனம், உங்களுக்கு சொன்ன வசனம் உங்களை வெறுமையா உங்களை என்ன செய்யாது, ஒரு நாள் வைக்காது. உங்களிடத்துல காணப்படுகிற களிம்பை அது அகற்றும். அல்லேலூயா. அது களிம்பை என்ன செய்யும்? அகற்றும். சுட வேண்டியதை சுடும், வெளியே கொண்டு வர வேண்டியதை வெளியே கொண்டு வரும். எல்லா அனுபவத்துக்கு நேராக அந்த வசனம் உங்களை நடத்தி கொண்டே வரும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை இப்போது நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது.
அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் சில விஷயங்களை சொன்னதை நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்க போகிறோம். அந்த ஆண்டவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் 62 சங்கீதம் 62:11 நீங்க ஞாபகப்படுத்திக்கங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். நீங்க ஒரு நாள் அதை மறந்துடாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நேராகவே என்னை நடத்தி கொண்டு போகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பாதையில கூட்டிட்டு போறாரு. இந்த வியாதியா இருக்கட்டும், இந்த வறுமையா இருக்கட்டும், இந்த அவமானமா இருக்கட்டும், இந்த சிறையா இருக்கட்டும், இந்த உபத்திரவமா இருக்கட்டும், எதுவும் தவறானது அல்ல தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில. ஆமேன் சொல்லிருங்களேன். எதுவும் குறைவாக்கு நேராக நடத்துறதல்ல, உயர்வுக்கு நேராகவே நடத்தப்படுகிறது. ஏன்னா நீங்க தேவனிடத்துல அன்பு வச்சிருக்கிறீங்கல்ல, அன்பு வைக்கிறீங்கல்ல. வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதா, சகலமும் நன்மைக்கு எதுவா. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. நடத்துகிற பாதையை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை கொண்டு போய் இப்படி ஒரு இடத்துல விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, கவலைப்பட்டுறாதீங்க. இந்த இடத்துல படிக்க வச்சுட்டாரே, இந்த இடத்துல கொண்டு போய் என்ன வேலைக்கு தள்ளிட்டாரேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஆண்டவர் அங்கிருந்து தான் உன்னை உருவாக்குவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை நம்ம ஆளுங்க ஒரு இடத்துல கூட என்ன செய்ய மாட்டாங்க, வேலையை ஐயோ இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வேலைன்னா கஷ்டம்தான் இருக்கும். சம்பளம் கொடுக்குறவன் என்ன செய்ய மாட்டான், சரிப்பா அவங்க அப்பா மாதிரி உட்காந்து கேட்குறப்பெல்லாம் பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுத்துட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பை என்ன செய்யாது, கிடையாது. அவன் என்ன செய்வான், அவன் 10 ரூபா சம்பளம் கொடுத்தான்னா அவன் 1000 ரூபாய்க்கு வேலை வாங்குவான். அப்போ அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த அனுபவங்கள் எல்லாமே உன்னை உருவாக்குகிறது. இப்போ வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அருமையான வாலிப பிள்ளைகள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. போகணும், அப்படியே ஜாலியாக உட்காரணும், அப்படியே எந்திரிச்சு வந்துடணும்னு சொல்லி மாத்திரம் என்ன செஞ்சிடாதீங்க, நினைக்காதீங்க. இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் சில உபத்திரவத்தின் வழியாக என்ன செய்யணும், சில அனுபவத்தின் வழியாக போனால் மாத்திரம்தான் அந்த இடத்துல நீங்கள் சரியாக நிற்கவே முடியும். யோசேப்பை பக்குவப்படுத்தினது அந்த உபத்திரவம் தான். நீங்கள் எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்களோ என்னமோ தெரியல. நான் உறுதியாக நான் நம்புகிறேன், என்ன இந்த இடத்துல நிற்க வச்சது என்னுடைய வாழ்க்கையினுடைய உபத்திரவங்கள். இன்னைக்கு யோசேப்பை பற்றி பேசுறோம்னா, அவனுடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்தை கொடுத்ததற்கு காரணம் அவனுடைய உபத்திரவங்கள் தான் காரணம். உங்களுடைய வாழ்க்கையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதான் ஆண்டவர் சொல்ல, உபத்திரவப்பட்டது நல்லது. சங்கீதக்காரன் சொல்லும் போது உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் தேவனுடைய பிரமாணங்கள் என்ன செய்தேன், நான் கற்றுக்கொண்டேன். என் தேவன் யார் என்பது எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த உபத்திரவங்கள் என்னை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கொண்டு போய் நம்மளை குழியில இறக்குவாங்க, தண்ணியே இல்லாத குழியில் இறக்குவாங்க, சேறு நிறைந்த குழியில் இறக்குவாங்க. ஆனா தூக்கி விடுவதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த இடத்துல இறக்கவே கூடாதுன்னு நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நாம் என்ன விரும்புறோம், அந்த இடத்துக்கு இறங்கவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. எரேமியாவை கொண்டு போய் அந்த குழிக்குள்ள என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. தண்ணி இல்லாத ஒரு குழிக்குள்ள போட்டு அதுல என்ன அசுத்தங்கள் இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்களேன். அத்தனை அசுத்தங்களுக்கு மத்தியில் அவன் போன போது மீண்டும் தூக்கி எடுப்பதற்கு என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீங்க அங்க போகாமையே என்ன செய்யக்கூடாது, வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவத்தில் நடத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அவர் நடத்துகிறது எதுவும் தவறான அனுபவம் அல்ல, நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதமான அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்களேன். தொடர்ந்து நம்ம மீதியான காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 8:20 எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை நம்ம வாசிக்கலாமா? இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போதும் கர்த்தர் சொல்லிய வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. எல்லாம் நிறைவேறுகிற காலங்கள் வந்திருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் அல்லது உங்க தாத்தாக்கு பாட்டிக்கு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு அதை ஆண்டவர் மறக்காம இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயம் அது நடக்க போகிறது. அந்த நாட்கள் நமக்கு சமீபமாய் வந்திருக்கிறபடினாலே